நிறைய உப்மா கம்பெனியாக இருக்கும். உங்களை வைப்பாங்க, படம் எடுப்பாங்க, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் பூகமும் இன்னைக்கு கிளம்பல, 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பூகமாக கிளம்பிக்கிட்டு தான் இருக்குது. இவர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் அப்போ சூப்பராக இருக்கும். டாஸ்க்கை தான் ஃபேஸ் பண்ணி பார்ப்போமே. பெரிய பெரிய விஷயங்களே முட்டி மோதி ஜெயிக்கிறோம் சார். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே மட்டும் நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணாத ஒரு ட்ரோலை திவாகர் பண்ணிட்டாங்களே. பிரைம் மினிஸ்டர் கூட உங்களை ஒப்பிடுறீங்களா? பிரைம் மினிஸ்டரோட ஒப்பிடுறதுக்காக சொல்லவில்ல சார். அவர் எவ்வளோ பெரிய ஆத்மா. நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு அது பிரைம் மினிஸ்டரை பற்றி பெருமையாக தான் பேசியிருக்கேன். பேட் கமெண்ட் போனவரே ஏதோ ஒரு பில்லான ஏதோ ஒரு ஐடி அவரை பிளாக் பண்ணியிருந்தேன். அவரே ஃபோன் பண்ணி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களோட வீடியோ பார்த்தா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நாங்கள் 2-3 பசங்க இருப்போம், மற்ற பசங்களும் அதான் இருப்பாங்க. நாங்கள் எல்லா பேரையும் நாங்கள் அப்படியே கலக்கலன்னு சிரிச்சிட்டு இருப்போம்ல. ஸோ எல்லா பசங்க பொண்ணுங்களோட முகமும் எங்கள் மேலே தான் இருக்கும். அது ஒரு ஹீரோயிசம். ரஜினி சாரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கி ட்ரௌசர் போட்டு லூஸ் மாதிரிலாம் நிறைய படங்களை நடிச்சிருக்காரு. இல்ல சார், ஆக்சுவலா வந்து என்ன விமர்சனம் வருதுன்னா, உங்க ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ வந்து ஆக்டர் அதெல்லாம் ஓபனா சொல்லவா சார்? அதே மாதிரி ஹீரோன்னு நம்ப வச்சிருக்காங்க. நாங்களும் ஓபனா சொல்லவா? ரியலா என்ன எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு காமெடியா தெரியுது. நீங்க பண்றது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகுது, காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. அந்த காமெடியை ரசிக்கிறாங்களே ஒழிய, நீங்க வந்து இந்த இன்னசென்ட்டா வந்து என்னை வந்து ஆக்டர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? திருப்பி சொல்ல வரேன். அதைத்தான் அவங்க திருப்பி சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம புதுசா வந்து இன்ஸ்டாகிராம்ல நடிப்பை காட்டல. இந்த மாதிரி பேரும் புகழும் கேடயங்களும் சின்ன வயசுல இருந்தே வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? புதுசா வந்து ஒருத்தவங்க அப்படி இப்படின்னு பண்றோம் அப்படின்ற மாதிரினா ஓகே நீங்க சொல்றது. நம்ம சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவையும் ஓவர்டேக் பண்ணி போற லெவல் மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது படத்துல இருந்து அப்ரோச் வந்திருக்கா? நிறைய வருது. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு படத்துல வந்துருச்சு. அது வந்து சார் ஒரு விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். 2 விஷயத்தினால நிறைய விஷயங்களை இப்போ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற பசங்களே நிறைய எனக்கு சொல்ல விஷயங்கள். ஆனால் நிறைய உப்மா கம்பெனியாக இருக்கும், உங்களை வைப்பாங்க, படம் எடுப்பாங்க, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது உண்மை தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தித்தேன். அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூப்பிட்டா கம்மியான சம்பளம். நான் ஆல்ரெடி ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்து ஒரு நாளைக்கு 4000 ரூபா 5000 ரூபா சம்பாரிச்சு பழகிட்டோம் சார். அதுக்கேற்றாப்புல எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நீங்கள் வாங்க, இதை செஞ்சு கொடுங்க. எவ்வளோக்கு கேட்பாங்க? எவ்வளோக்கு? பொதுவாக சார் அது எவ்வளோன்னு சொல்ல வேணாம். கம்மியான சம்பளத்துக்கு நான் சொல்கிறப்ப எனக்கு வந்து அப்பயே நான் சொல்லுவேன், இல்லை சார் எனக்கு இவ்வளோ சம்பளத்தையே நீங்கள் பார்க்காதீங்க, சம்பளத்தை பார்க்காம வந்து பண்ணி கொடுங்க, கம்மியாக வாங்கிக்கங்கன்னு வாங்க. நான் அதுக்கெலாம் ஒத்துக்கிற மாட்டேன் சார். ஆனால் அதே நபர்கள் இன்னொரு உண்மையும் சொன்னாங்க சார். எங்ககிட்ட ஃப்ரீயாக நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்குது கோடம்பாக்கத்தில். பட் அவங்ககிட்டலாம் உங்கள்கிட்ட மாதிரி திறமை இல்லை, உங்கள் அளவு ஆக்டிங் இல்லை, ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்க ஆள் இருக்குது, ஸோ உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாங்கினாங்க. இல்லை சார் நான் ஒரு 10 டேஸ் ஷூட் வந்தேன்னா சொல்கிறதுனா 15 டேஸ் 10 டேஸ் ஷூட் சொல்கிறாங்க. அப்படி நான் 10 டேஸ் கண்டினியூஸ் ஷூட் போனேன்னா எனக்கு அடுத்து ஒரு 10 டேஸ் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ் பாதிக்கும் சார். அப்போ அதுக்கு ஈக்குவலாக நான் ஒரு சாதாரண நபர் இல்லையா, ப்ரொஃபஷனல் இல்லையா. நான் பெருமைப்பதற்காக சொல்லவில்ல சார், சாதாரண நபர் கிடையாது. ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 5000 சம்பாரிச்சு பழகிட்டோம். அதுக்கேற்ற கமிட்மெண்ட் எனக்கு இருக்கும். அப்போ வந்து அதுக்கு ஈக்குவலாக எனக்கு கிடைக்க வேண்டியது வந்தால் தான் நான் போவேன் சார். அது ஒரு காரணம். என்ன ரீசனா, சினிமாவில் வந்து தான் சம்பாதிக்கணும் இல்லை சார். நான் அடுத்து ஃபிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் கட்டினா என்னோட ஸ்டேட்டஸ் இதை விட அதிகமாகும். இப்போ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்டி இன்பெட் ஃபெசிலிட்டிஸ் போட்டு இன்னும் 4 பிசியோதெரபி மருத்துவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் உட்காந்தேன்னா எனக்கு இதை விட ஒரு பெரிய இது கிடைக்கும் இல்லையா? நீங்க சொன்னீங்க திறமை இருக்கு, அதனால உங்களை கூப்பிடுறோம். இங்க கோடம்பாக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. எதுக்காக உங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற உண்மையான ரீசன் தெரியுமா சார்? காரணம் இல்லாமலாம் கூப்பிட மாட்டாங்க சார். கூப்பிட்டவங்கலாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி 1-2 பேர் ஓரளவு அவங்க வந்து ஓரளவு ஃபேமான நடிகரை வச்சு தான் அவங்க பழைய படம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரியான ரோல் தான் கூப்பிட்டாங்க. சரி, ஆக்சுவலாக என்னன்னா பொதுவாக ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா புதுமுக நடிகர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. புதுமுகம் இப்போ நீங்க ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க சொல்ல மறந்துட்டேன். நீங்க இப்படி சொல்றீங்களே, இன்னும் சில ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் இந்த சீனுக்குலாம் நீங்க நடிப்பீங்களா, அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கு, ஏன் சார்ன்னு கேட்டேன். இல்ல அவ்வளவு தூரம் உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்கு, நாங்க அதனால பயந்துக்கு. கரெக்ட், அந்த பப்ளிசிட்டி இருக்கங்கால தான் உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, சாதாரண ரோலுக்கு உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோலுக்குலாம் நடிக்க சொல்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. சொன்னாங்க என்ன சார்? அப்படி என்ன ரோல்? பயம் சில ரோல் சார், அதெல்லாம் வேணாம் சார். அது அவங்க சொன்னது நம்ம சொன்னது அதெல்லாம் ஜென்ரலாக சொல்லலாம். நம்ம போய் அதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க பற்றிலாம் சொல்ல முடியாது இல்லையா. அவங்க சொன்னது இந்த மாதிரி ரோலுக்குலாம் நீங்கள் வரமாட்டீங்களோ நாங்கள் நினச்சோம், பட் உங்கள்கிட்ட வே ஆஃப் நீங்கள் இவ்வளோ எளிமையாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது உண்மையாக தான் சார் பேசினாங்க. அந்த ப்ரொடக்ஷன் சமையலாம் ரொம்ப டீசெண்டாக தான் பேசினாங்க. பில்டப்லாம் கிடையாது, முதலையே ஓப்பனாக பேசினாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி சேலரி ஒத்து வராமல் தான் நான் அதுக்கெல்லாம் போகலையே தவிர மற்றபடி எல்லாம் டீசெண்டான அப்ரோச்சாக தான் இருந்துச்சு. உண்மையை தான் பேசினாங்க. அக்ரிமெண்ட் போடுவோம்னு சொன்னாங்க. எங்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டால் நீங்கள் 3 மாதத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 8 நாள் ஷூட் இருக்கும், அடுத்து கேப் விட்டுருவோம், திருப்பி ஒரு 20 டேஸ் கழிச்சு அடுத்து ஒரு 8 நாள் ஷூட் இருக்கும். நான் எங்களோட அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துக்கலாம், மற்ற எதுலையுமே நீங்கள் கமிட் ஆகக்கூடாது.
அதனால இப்ப வரைக்கும் எந்த படத்துலயும் கமிட் ஆகல. ஆமாம் சார், ஆகலை சார். எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒத்து வரணும்ல சார். ஒரு 8 நாள் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல போய் தங்கணும்னா அதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட் இருக்கணும். பெனிஃபிட் மீன்ஸ் இல்லை சார், நம்மளுக்கு இருக்கிறத பிரச்சனையாவது சமாளிக்கிற லெவல் வேணும் இல்லையா? இப்ப நீங்க வந்து பிக் பாஸ்க்குள்ள போறதா அது ஒண்ணு பெரிய இப்ப பூகம்பமாயிட்டு இருக்கு. அது எப்படி ஆமாம் அதுக்கு சார். போவீங்களா? கண்டிப்பாக சார், வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போகலாம். கிட்டத்தட்ட அது உண்மையிலேயே அவங்க ஏதாவது வாய்ப்பு அதை பத்தி ஏதாவது ஒரு ஹிண்ட் மூவ் சார் கொடுத்தாங்களா இல்ல நீங்களா வந்து போகணும்னு உண்மையை ஆசைப்படுறீங்களா? சொல்லையா சார், எல்லா சேனல்ஸுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் பூகம்பம் இன்னைக்கு கிளம்பல, 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பூகம்பம் கிளம்பிக்கிட்டு தான் இருக்கு. இவர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனா அப்ப சூப்பரா இருக்கும். அதாவது சக்கரை இல்லாம சக்கரை பொங்கல் எப்படி இருக்குமோ, சக்கரை இல்லாம சக்கரை பொங்கல் நல்லா இருக்காது. அது மாதிரி இவர் உள்ளுக்குள்ள போனார்னா களைகட்டும். கிட்டத்தட்ட பிக் பாஸ் நிறைய பேருக்கு கோவம். நீங்க பெர்மனன்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டீங்களா நிறைய பேருக்கு கேட்டு கேட்டு அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. அதனால ஏகப்பட்ட பேருக்கு கோவம் என் மேல. இது வரைக்கும் ஏதாவது அப்ரோச் ஏதாவது வந்திருக்கா? அஃபீஷியலா எதுவும் வரல சார். பட் மக்கள் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க இல்ல அப்படி. மக்கள் சைடு இருந்து ஓகே, அது ஒரு மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கலாம். ம். பட் ஆனா அந்த மக்கள் ப்ரொடக்ஷன் தீர்ப்பு சைடு தானே சார் மகேசன் தீர்ப்பு. இல்லங்க, அந்த ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து கூப்பிடணும்ல. இல்ல சார், அஃபீஷியலா கூப்பிடல. ம். பட் எனிவே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எதையும் ஓப்பனா சொல்ல விரும்பல. கண்டிப்பா மக்கள் தீர்ப்பு தான் ஜெயிக்கும் அது விஷயத்துல. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் சார். என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு மட்டும்தான் எனக்கு பலமா இருந்துச்சு. அதனாலதான் நான் ஒவ்வொரு சேனல், ஏன் டிவி சேனல் கூட ஏறி இறங்கிட்டேன். அதுக்கு முழு காரணமே மக்கள் செல்வாக்கு தான். சரி, பிக் பாஸ் ஃபுல்லா இப்ப நீங்க வந்து படமே நான் அதிகமா பார்க்க மாட்டேன் அப்படின்னீங்க. பிக் பாஸ் ஃபுல்லா பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல சார், உண்மையை சொத்துக்கிறேன். பார்த்தது இல்ல. ஃபுல்லா பார்த்ததில்ல சார். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப இப்ப சாப்பிட வர்றோம் அப்படின்னா அதுல நிறைய டாஸ்க் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதுல ம். வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வாரம் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த டாஸ்க் மூலமா ம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்க, இல்லைன்னா எலிமினேட் ஆகி போயிருவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? உங்களை வந்து ஒரு ஒரு 10 பேர் ஒரு வீட்டுக்குள்ள 10 விரல் 5 விரல் இருக்கு அப்படின்னா 5 ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே உங்களை வந்து ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தவங்க உண்மைதான், அது உண்மைதான். ம். அதெல்லாம் நீங்க கேட்கறது 100% உண்மைதான் சார். எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க உங்க மேல வந்து வன்மத்தை காட்டுவாங்க. ஏதோ ஒரு ஹேண்டில் விஷயம். பண்ணுவோம், நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் சார். நீங்க திவாகரை ஒரு முகத்தை பார்த்துட்டீங்க. லேட்டஸ்டா பிசியோதெரபி துறையை பத்தி ஒருத்தர் தப்பா போட்டிருந்தார். பொங்கி எழுந்துட்டேன். அப்ப பொதுமக்கள் சைட்ல இருந்து எவ்வளவு ஆதரவு வந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட படிச்ச துறையை பத்தியோ என்னைய பத்தி கிண்டல் பண்ணி பேசுறப்ப கூட நான் கண்டுக்கிறாம விடுறோம்னு வைக்காது. ஸோ கண்டிப்பா நியாயம்னு வர்றப்ப அநியாயம்னு வர்றப்ப அவதாரம் எடுப்போம் சார். அது நியாயமான முறையில. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக கொண்டு போவேன் சார். ஓவராகவும் போயிட மாட்டேன், கீழேயும் இறங்க மாட்டேன். அப்போ வரட்டு வந்து தான் பார்ப்போமே, உள்ளே போய் தான் பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. டாஸ்க்கை தான் ஃபேஸ் பண்ணி பார்ப்போமே. பெரிய பெரிய விஷயங்களே முட்டி மோதி ஜெயிக்கிறோம் சார். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே மட்டும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 150 இன்டர்வியூனா எத்தனை ஆங்கர்ஸை சமாளிச்சிருப்பேன், எத்தனை பேர் இது பண்ணியிருப்பேன். எல்லாமே நம்மளுக்கு வெற்றி பாதையை தான் போயிருக்கு. எதிரிகள் எரியிற கல்லெல்லாம் சார் பிடிச்சி அதை கோட்டையை கொட்டி நம்ம மேலே தான் ஏறி உட்காந்துருக்கோம். அவங்க வந்து எயிற அம்பை வந்து நம்மளை கெட்டவனாக்கணும்னு எய்கிறாங்க. அது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி தான் போயிருக்கு. அத்தனை பேர் சமாளிச்சப்ப பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே நம்ம ஏன் சமாளிக்க முடியாது? கண்டிப்பா நம்ம சமாளிச்சிடலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ம். உங்களை வச்சுதான் போட்டிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, காலையில வந்து பேஷண்ட் டாக்டர்கிட்ட வந்து சொல்றாங்க, ம். பிளட் டெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னா, டாக்டர் சொல்றாரு காலையில 8 மணிக்கு எதுவுமே சாப்பிடாம வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியா போட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்களுடைய வீடியோ தான் அதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. எதை எப்படி பாக்குறீங்க? அது வரத்தானே சார் செய்யும். நம்ம நிறைய ஈட்டிங் வீடியோ போடுறோம், இது பண்றோம், ட்ரோல் வரத்தானே செய்யும். டாக்டர்ஸுமே சார் அதெல்லாம் ஆக்சுவலாக எப்போ போட்டேன்னா, மதுரையில் ஒரு பேஷண்ட் பார்த்துட்டேன். ஃபிசியோதெரபின்றது ரொம்ப கஷ்டமான வேலை சார். ம். ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்த்னிங் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட பசி உயிர் போயிரும் பார்த்துக்கங்க. லேபர் ஒர்க் மாதிரி வைங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேஷண்ட் வந்து எதுவுமே இருக்காது. கையை தூக்குனா அப்படி இப்படி இருக்கும், காலை தூக்குனா பொத்துன்னு விழுவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக பண்ணி ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அவங்கள தூக்கி இங்கிட்ட உட்கார வச்சு ஸ்டாண்டிங் பண்ணி அவங்களையும் நடக்க வச்சு மூட தூக்குற மாதிரி வைங்களே. ஸோ அதெல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப அசதியாயிரும், டயர்டாயிரும். அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி பண்ணியே ஆகணும். அப்போ இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா தான் நேச்சுராக பண்ணி போட்டிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கை பண்ணி சில நேரம் ஹேண்ட் வாஷ் பண்ண டைம் இல்லாட்டி பேப்பரை வச்சு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு, ஏதோ பணியாரம்னா பணியாரம், ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். அப்படியே நேச்சுராக மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறோம் சார். இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு பணியாரம் சாப்பிட்றோம், இடையில டயர்ட் ஆகுது. அதையுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சாப்பிட்டுட்டு நான் அதை சாப்பிடாம போனேன்னா எனக்கு ரொம்ப எனர்ஜி இருக்காது. இதால் ஒரு நோயாளியே முடங்குவாங்க. அந்த விஷயம் இவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? நான் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் என்னோட பேஷண்ட்ஸே முதல்ல என்னால் பார்க்க முடியும் சார். இப்ப நீங்க என்ன எதுக்காக காமிச்சேன்னா, நீங்க எந்த மாதிரி வீடியோ போட்டாலும் எல்லாமே ஒரு கண்டென்ட் ஆயிடும். ஆமாம் ஆமாம், அது இயற்கை தானே சார். எந்த ஒரு பர்சன் ஃபெமிலியர் ஆகிறோம். சரி என்னைய விட்டு தள்ளுங்க, பிரைம் மினிஸ்டர் பண்ணாத ட்ரோலை திவாகரை பண்ணிட்டாங்களா? யோசிச்சு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் கூட உங்களை ஒப்பிடுறீங்களா?
பிரைம் மினிஸ்டரோட ஒப்பிடுறதுக்காக சொல்லவில்ல சார். அவர் எவ்வளவு பெரிய ஆத்மா. நான் ட்ரோல் பண்ணியிருக்கேன் எனக்கு அது பிரைம் மினிஸ்டரை பத்தி பெருமையா தான் பேசியிருக்கேன். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு ஸ்கீம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளவு நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு நான் அதை ப்ரொபகண்டா பண்ணுவேன். நான் வந்து அப்படி யாரையும் ட்ரோல் பண்ணல, சொல்ல வரேன். அவரையுமே ட்ரோல் பண்ற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்து பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக கேலி பண்றாங்கன்றதுக்காக பிரைம் மினிஸ்டரோட தரம் என்ன சார்? 3வது டைம் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அது போக சொல்ல வரேன், சீஃப் மினிஸ்டர் 3வது டைம். இப்ப ஒன்றும் இல்லை, சீஃப் மினிஸ்டர் உதயநிதி அண்ணா இருக்காரு, அவரையும் என்னையும் ஒரே மாதிரி வச்சு ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோல போட்டிருக்காங்க யூடியூப்ல. சீஃப் மினிஸ்டர் பையன் நம்ம உதயநிதி அண்ணா இருக்காருல, அவரும் மினிஸ்டர், அவரே என்னையும் ஒரே இடத்துல ட்ரோல் பண்ணி வீடியோவை போட்டிருக்காங்க யூடியூப்ல. நானே பார்த்தேன். யாரை தான் சார் நம்ம மக்கள் ட்ரோல் பண்ணாம இருக்காங்க? கெட்டது பண்ணி ட்ரோல் பண்றது அது அவமானம் சார். கண்டிப்பா என்னடா இப்படி ட்ரோல் பண்ணிட்டாங்களே, நீ தப்பு பண்ணிட்டே அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அசிங்கம். நம்ம வந்து கெட்டது எதுவும் பண்ணல, யாரையும் யாரை பத்தியும் பேசல, ஆபாசம் பண்ணல. ஓகே, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஃபன்னியா பண்றாங்க. என்ஜாய்மெண்ட்டுக்கு இல்ல சார், நேச்சரா அதெல்லாம் என்ஜாய்மெண்ட்டுக்காக போட்ட வீடியோ கிடையாது. சாப்பிட்ற வீடியோன்றது நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எனக்கு ஐ ஆம் ஹங்கரி, ஐ ஆம் கோயிங் டு ஹவுஸ் விசிட் ஆஃப் ஸ்ட்ரோக் பேஷண்ட், இன் பிட்வீன் த கேப் ஐ ஆம் கெட்டிங் ஹங்கரி, ஸோ ஐ ஆம் ஈட்டிங், அந்த மாதிரி போட்டிருப்பேன். இதில் என்ன தப்பு இருக்கு? நேச்சரா அதை போட்டிருந்திருப்பேன். அதை எடுத்து இந்த மாதிரி இளநீ சாப்பிட்றதோ ஏதாவது ஒன்று என்னோட வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் சார். பணியாரம் சாப்பிட்றது தானே போடுறோம். ஒரு சில மாதிரி ஆபாசம் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணியோ, அவங்க ஆபாசமா திட்டாங்கன்றதுக்காக இவங்க திருப்பி ஆபாசமா திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நியூசன்ஸா ஒரு பப்ளிக்ல பிஹேவ் பண்ணல இல்லையா? நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றது வேணும்னே பண்ணி, அதனால தான் சார் திவாகர்ட்ட ரசிக்கிறாங்க. வேணும்னே பண்ணி வியூஸ் வரணும்ன்றதுக்காக பண்றது நெகட்டிவ் பப்ளிசிட்டி. யதார்த்தமா கிடைக்கிறது நேச்சுரல் பப்ளிசிட்டி. நீங்க ஃபேமஸ் ஆனது நேச்சுரல் பப்ளிசிட்டி இல்லையா, இல்ல நெகட்டிவ் பப்ளிசிட்டி? நேச்சுரல் பப்ளிசிட்டி. நெகட்டிவ் பப்ளிசிட்டி நம்ம எதுவுமே பண்ணல சார். என்ன நெகட்டிவா பண்ணோம் பப்ளிசிட்டி ஆகிறதுக்கு? இப்போ உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம அப்போ ஒருத்தங்க வந்து இவரை வந்து ட்ரால் பண்றாங்க. எதிரி கூட எனக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க சார். அந்த லெவல் நம்ம யார்ட்டையும் என்னை பேட் கமெண்ட் போட்டா கூட அவனோட திட்டி, அவனோட சண்டை போட்டு முட்டி மோதி அந்த எந்த இதுவுமே பண்ணல. ஒரே ஒருத்தர் கூட ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அவர் துறையை பத்தி தப்பா பேசினார். அவரும் இல்ல, எந்த யூடியூபருமே எங்க பிசியோதெரபி துறையை பத்தி, ஏன்னா 5 வருஷம் படிச்சிருக்கோம், அது ஒரு பெரிய துறை, எம்பிபிஎஸ் ஈக்குவலானது. அதையும் சொல்ல போனா எம்பிபிஎஸ் பல் மருத்துவர்களை விட எங்களுக்கு லேட்டஸ்டா ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கு சார். பிசியோதெரபிஸ்ட்டுக்கு தான் அதை நிறைய எம்பிபிஎஸ் மருத்துவர்களே சொன்னது உண்டு. சார் எங்களை விட உங்களுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி. பல் மருத்துவர்களே சொல்லுவாங்க, சார் பேசாமல் பிசியோதெரபி படிச்சிருக்கலாம் இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் உங்களெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, நீங்கள் பிஸியாக இருக்கிறத பார்த்தா, பேஷண்ட் பார்க்குறதெல்லாம் பார்த்தா. அப்பேற்பட்ட துறையை பற்றி யார் தப்பாக பேசினாலும் அது வேற விஷயம் சார். மற்றபடி என்னையை ட்ரோல் பண்ணால் கூட அவங்களோட நான் போய் சண்டை போடுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ எதுவுமே நான் பண்ணல இல்லையா? அதெல்லாம் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க 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 நேச்சுரல் பப்ளிசிட்டி. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம் சார். என்னோட ஒவ்வொரு வீடியோவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சராக வந்தால் தான் வரவும் முடியும் சார். நேச்சராக வந்தால் தான் ஆக்சுவலாக வரவும் முடியும். கிடைக்கணுமேன்னு ஒரு விஷயத்துக்காக என்னென்னமோ பண்ணி தப்பு பண்ணி அந்த உடன்பாடுக்கெலாம் நான் அப்பாற்பட்டேன் சார். நிறைய யூடியூப் சேனல்ல பேசுவோம், நம்ம போகிறோம், இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை சார், இப்போ என்னைய நிறைய யூடியூப் சேனலே தனியார் யூடியூப் சேனல் எடுத்திருக்காங்க. எடுக்கிறப்ப வாங்க நம்ம 2 பேரும் ஆங்கர் நம்மளும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம், அதை எடுத்து போடுவோம், எங்கள் கூட இல்லைப்பான்ட்டு. நான் எல்லா சேனல்லையும் போல்டான ஆள்னு காமிச்சிட்டேன். உங்களோட உட்காந்து சண்டை போடுறதோ இல்லை கவலைப்படுறதோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். என்ன இயற்கையோ அதை தான் பண்ணுவேன். என்னன்னா அப்படிப்பட்ட எனக்கு பப்ளிசிட்டியே வேணான்றேன். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் வண்டியில் கூப்பிட்டு போனார் சார். இன்றைக்கி நடந்த சம்பவம். ரேபிட்டோ 2 வீலரில் போய்கிட்டு இருக்கோம். 2 வீலரில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா 2 வீலர் தான் ட்ராவல் பண்ணுறது ஈஸி. அப்போ வந்து அந்த தம்பி செய்கிறாரு, அண்ணா என்னன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரொம்ப அம்பாஜியாக இருந்தாலும் இந்த உலகம் இதாகாதுண்ணா, எத்தனை ஆங்கர் உங்களை கொஸ்டின் கேட்குறாங்க, திருப்பி நீங்கள் பயங்கரமாக அவங்களை கொடுக்கணும்னா அது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்னான்னு ஒரு தம்பி சொல்கிறார். அப்படி நான் சொன்னேன், தம்பி அப்படிப்பட்ட பப்ளிசிட்டியே நம்மளுக்கு வேணாம். இயற்கையாக கடவுள் நம்மளை நடிப்பை பார்த்து வந்த பப்ளிசிட்டி போதும். இது பண்ணுறதுலாம் அநாகரிகம்ப்பா. அவங்க தான் தெரியாமல் பேசுகிறாங்கன்னா நம்ம டீசெண்டாக பதில் சொல்லி தான் நம்ம வரணும். இந்த மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாதுப்பா தான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன தெரியுமா சார் பண்ணுறாங்க, ரெட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய நபர்கள் கூட நம்மளை பார்த்தா 2 ஸ்டெப் பின்னாடி தான் போகிறாங்க. நம்மக்கிட்ட சரி ஓகே ஒரு டாக்டர் கிட்ட நம்ம இப்படி தான் பேசணும் அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க. இது எல்லாம் வந்ததுன்னா நேச்சுரல் பப்ளிசிட்டி தான். நெகட்டிவ் பப்ளிசிட்டின்றதை வேற. அதனால தான் மக்கள் நம்மளை தூக்கி கொண்டாடுறாங்க சார். எந்த ஒரு விஷயத்துலையுமே இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க. இவ்வளோ நேச்சுரல் பப்ளிசிட்டி மக்கள் மத்தியில் எல்லா பக்கமும் நம்மளோட புகழ் பரவிறதுக்கு காரணமே நேச்சுரல் பப்ளிசிட்டி தான். நம்ம வந்து புகழே விரும்ப மாட்டோம் சார். அதையுமே சில பேர் பாருங்கள், மக்கள் பாருங்கள் சார். நம்ம வந்து ஒரு ஜோடியிட்டர் போனோம்னா 300 400 செலவாகுமே நினைப்பேன் நான். எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. அம்மா தான் போய் ஜாதகத்தை பாரு, இந்த டைம் என்னாச்சு, ஏன் கல்யாணம் லேட் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்க உலக மக்களே, கிட்டத்தட்ட நம்மளோட ஜாதகத்தை வாங்குறாங்க. உங்கள் பிறந்த நேரத்தை அனுப்பிச்சி விடுங்க. நான் திருப்பி போய் அம்மா பிறந்த நேரம், பிறந்த கிழமை, காலையில் எத்தனை மணிக்கு, 3:15 அவங்க ஒரு கட்டம் போடுறாங்க. இவரோட ஜாதகம் வந்து புகழே விரும்ப மாட்டார். இவர் புகழ் வந்து சேரும். சிவாஜி கணேசனோட ஜாதகம், எம்ஜிஆரோட ஜாதகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜாதகமும் இவர் எஸ்பிபி அந்த மாதிரியான ஜாதகமாக இருக்குது. ராஜராஜ சோழன். ஸோ வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா புகழையே இவர் விரும்ப மாட்டார், தேடி வரும். நீங்கள் இதுவே லேட் என்ட்ரின்றாங்க சார்.
எனக்கு அதுலலாம் ஜாதகத்துல நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எதிர்காலத்தை கணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்ட்ராலஜி இஸ் த சயின்ஸு. நாங்க வந்து இத சயின்டிஃபிக்கா தான் பார்க்குறோம். இது சயின்ஸ் தான். இது படிப்பே இருக்கு. நாங்க வந்து இந்த மாரி உங்களோட இது இருக்கு. அவங்க சொல்றாங்க, கும்ப லக்னம் உங்களுக்கு 3ஆம் பாதம் சதயம். ஸோ இது வந்து சிவாஜி கணேசன் இருக்கு. நீங்க வந்து பப்ளிசிட்டியை விரும்ப மாட்டீங்க. ஆனா பப்ளிசிட்டி உங்களுக்கு நேரம் வரும். அதே மாரி நெகட்டிவ் இதுக்கு போ மாட்டாங்க. அதனால புகழ் இன்னும் நாளாக நாளாக உங்கள அறியாம பெரிய அசுர வளர்ச்சிக்கு போய் நிக்கும். அது உண்மையா தான் சார் இருக்கு. கனடால இருந்து ஒருத்தர்லாம் எனக்காகவே பாட்டு எழுதி, இசையமைச்சு போட்டு விட்டுருக்காரு. டஃப்பான நடிகருடா திவாகரு. எங்க அண்ணன் நடிகர் சூர்யா, தனுஷுக்கெல்லாம் டஃப்பா குடுக்குறவரு. எழுதி எடிட் பண்ணி எனக்கு போட்டு விடுறாரு சார். அவர் ஃபோன் கால் பண்ணாரு 10 தடவ நான் கட் பண்ணி விட்டேன். ஏன்னா நெறைய ஃபேக் கால்ஸா வருது சார். அந்த ஃபேக் காலா வருதுன்னா, அந்த ஃபேக் கால் ஃபுல்லா கட் பண்ணி விடுறேன்ல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, எடிட் பண்ண வீடியோ எனக்கு போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரிஜினல் அவர்ட்ட பேசுறேன். பேசுறப்ப அவ்ளோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் உங்களோட அருமை தெரியாம நெறைய பேர் ட்ரோல் பண்றாங்க. எங்களுக்கு தான் உங்களோட முழு அருமை தெரியும். அதனால தான் உங்கள பாட்டுறீங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் சில கெட்டப்லாம் போடுங்க. அருவா வச்சு நடந்து வர மாரி சார். அதெல்லாம் வெப்பன்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. அது அந்த மாரி வீடியோ போட்டா நல்லா இருக்கா சார்? இன்னும் கெட்டப் மாரி எனக்கு வீடியோ போட்டு விடுங்க. நான் எடிட் பண்ணி அனுப்பிச்சு விடுறேன்லாம் பேசியிருந்தாங்க சார். ஸோ அந்த மாரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் பப்ளிசிட்டி. ஸோ இந்த விஷயங்கள கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் அலைஞ்சுகிட்டு இருக்கு சார். ஆனா பட் அது பொதுமக்கள் கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிசியோதெரபி மருத்துவர் சார். எங்க குரூப்ல வந்து எந்த அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்பேன். கவர்மெண்ட்ல பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குல்ல சார், அதுல வந்து பிசியோதெரபிஸ்ட்டா அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன். பிரைமரி ஹெல்த் சென்டர்ல சார் என்ஹெச்எம் நேஷனல் ஹெல்த் மிஷன் ஸ்கீம்ல பிசியோதெரபிஸ்ட்டா அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க. உங்களுக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம். சம்பளத்த வந்து நான் அதிகமாக்குறேன். அக்ரீமெண்ட்லயே சொல்லிருவாங்க சார். பிரைமரி ஹெல்த் சென்டர்ல சம்பளம் உயராது. அதே மாரி டெம்பரவரி போஸ்ட் பெர்மனன்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரை ஏமாத்தி வாட்ஸ்அப் குரூப்கள் அமைச்சு காசு வாங்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் எதிரா குரல் கொடுக்குறேன். இத நீங்க பண்ணாதீங்க, ஏமாறாதீங்க. அக்ரீமெண்ட்ல சைன் போட்டீங்க. உங்களுக்கு சம்பளம் ஏறாது. இந்த போஸ்ட் பெர்மனன்ட்டே ஆகாது. இது வெறும் டெம்பரவரி போஸ்ட்னா நான் அப்ப என்ன பண்றாங்க? என் மேல கடுப்பாகுறாங்க. நீ அப்படியா பண்ற? நான் உன்ன என்ன பண்றேன்னு பாருன்ட்டு, இப்ப அந்த பப்ளிசிட்டி வருதுல, கிட்டத்தட்ட என் ஃபோன எடுத்து பாருங்க. ஒரு நாளைக்கு 300 மிஸ்டு கால் சார். வேணும்னே. இப்ப நீங்க எனக்கு ஃபோன் பண்ணா கூட உங்க ஃபோன் எனக்கு வராது. என்கேஜா தான் காட்டும். ஸோ இதையும் போய் காவல் நிலையத்தில கம்ப்ளைண்ட் பண்ணி, அது யாரு அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணா, திருவள்ளூர் மாவட்டம்னு வருது. அந்த பசங்கலாம் யாருன்னே இருக்காது. நான் இருக்குது மதுரை. திருவள்ளூர் மாவட்டம். அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன சார் பகை இருக்கு? ஸோ நம்மள்ல இருந்து ஒரு ஆள் தான் அத பண்றாங்க. அவர் வந்து கடலூர் மாவட்டம். அவங்க என்ன பண்றாங்க, வெளியில உள்ள ஆட்கள தூண்டி விட்டு, அவங்களையும் சமாளிச்சு, அந்த 300 பேர் சார் ஷெட்யூல் போட்டு சார் நைட்டும் தூங்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட அதையும் நான் என்கொயரி பண்ணிட்டேன் போலீஸ் ஆஃபீசர்ல. என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாரி குரூப்பா இருப்பாங்களாம். 200, 300 பேர் தெரிஞ்சவங்க அங்கங்க அப்ப பாஸ் பண்ணி விட்டு ஷெட்யூல் போட்டு, நீ இந்த டைம் கால் பண்ணு. ஆனா அப்படிதான் சார் வருது. அந்த நம்பர்ல எப்படி தெரியுமா வருது? முடிஞ்சா கண்டுபிடி. கண்டுபிடிச்சா உன்னால என்ன பண்ண முடியும்? அந்த மாரி அது பசங்க எல்லாம் காலேஜ் பசங்க தான். அந்த ட்ரூ கலர்ல. ட்ரூ காலர்ல பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸோ ட்ரூ காலர்லயும் பண்ணுவானுங்க. நாங்க விஜய் டிவி, புதிய தலைமுறை, பாலிமர் அப்படியும் வந்திருக்காங்க. உங்க சேனல் பேர் சொல்லியே வந்திருக்காங்க. எனக்கு தெரியும் இல்லையா இது ஒரிஜினல் இது ஃபேக்குன்ட்டு. அந்த மாதிரி சொன்னா நீங்க டக்குன்னு கால் பண்ணி இருந்திருக்கலாம்ல. கண்டிப்பா நான் எங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம்ல. எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கேன். விஜய் டிவின்னு வரும், அது விஜய் டிவியா இருக்காது. ட்ரூ காலர்ல வந்து தப்பு தப்பா வர்றது, பாலிமர் நியூஸ்னு வர்றது. அதுக்கப்புறம் இந்த மாரி பேசுற பேச்சுல நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? எதுக்குன்னா, ஒரிஜினல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிறதுக்காக சார். திரும்பி திரும்பி அடிக்க மாட்டாங்க. யார் தொந்தரவு குடுக்குறாங்க? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பேசிக்கிட்டு சார் நான் உங்க ஃபேன் சார் அப்படின்றது. பேசிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில அசிங்க வார்த்தையில திட்டிட்டு வைக்கிறது. இவங்க எதுக்குன்னா, ஒரிஜினல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியாம பண்றதுக்கு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்டா, அவங்க சம்மனிக்கே வரமாட்டேங்கிட்டாங்க அந்த 2 பசங்களும். திருவள்ளூர் மாவட்டம் ஆரன்வாயல் குப்பம்னு வருது. எங்க இருக்கணும் எங்களுக்கு நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன பகையா? பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு பண்றாங்க சார். கடைசியில யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ல உள்ள ஒரு ஆள் தான் ஆளுங்கள வச்சு தூண்டி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் சமாளிச்சு, பொதுமக்கள்ட்ட இருந்து அந்த மாரியான இது வராது சார். அப்படியே ஃபோன் பண்ணி நம்ம இந்த மாரி இந்த வேலையா இருக்கோம் அப்படின்னா, அவங்க வச்சுருவாங்க சார். பர்பஸ்ஃபுல்லா வந்து உங்கள டார்கெட் பண்ணி பண்ண மாட்டாங்க. இந்த மாரி உங்களுக்கு அந்த டிவில இருந்து பேசுறோம், விஜய் டிவில இருந்து பேசுறோம், புதிய தலைமையில இருந்து பேசுறோம். ஒரிஜினலுக்கும், ஃபேக்குக்கும் அதையும் கடைஞ்சு எடுத்து நானு ஓகேங்களா? பட் அவங்களால என்னோட வளர்ச்சிய ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 300 மிஸ்டு கால். நான் ஒரு ஆளு, அவன் 300 பேரு. முகம் தெரியாத எதிரிகள். சரி சார். ரொம்ப நேரம் நம்ம ம். சீரியஸாவே போயிட்டு இருக்கோம். ம். இப்ப உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த ம். வீடியோல அந்த கமெண்ட்ஸ்க்கு நீங்க ரிப்ளை குடுக்குறீங்களா? குடுங்க சார். கேளுங்க. நீங்க போன இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ம். என்னை வந்து ஆக்டர்ன்னு எனக்குள்ள இருக்கிற திறமைய வந்து உங்களுடைய சம்திங் யாரோ உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் தான் வந்து கண்டுபிடிச்சு சொன்னாரு அப்படின்னு ம். சொல்லியிருந்தீங்கல்ல. ம். அதத்தான் கேட்டிருக்காங்க. சியான் மனோ 4161 அப்படிங்கிற ஐடியில இருந்து என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, ம். இவர் ஆக்டரா மாத்தின அந்த சார் அட்ரஸ் தெரியுமா ப்ரோ? யாருக்காவது எல்லாம் இன்டர்வியூல ஒரே பேச்சு தற்பெருமைதான். ம். இவர் ஆக்டரா மாத்தின அந்த சாரோட அட்ரஸ் தெரியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ம்.
எல்லா இன்டர்வியூலயும் ஒரே தற்பெருமை தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. இதுக்கு என்ன ரிப்ளை சொல்றீங்க? தற்பெருமை இல்லை சார். நம்மளை யாருன்றத மக்கள்கிட்ட சொன்னாதான் நம்மளை பத்தி தெரியும். நடிச்சு காட்டுறோம், அது ஒரு பக்கம். ஓகேங்களா? நம்ம யாருன்றது நம்ம தானே சொல்லணும். இன்னொருத்தவங்க வந்து இவங்க சூப்பர், ஒரு ஆக்டர் அப்படி இப்படின்னு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. எதிர்ப்புகளும் பொறாமைகளும் தான் வருவோம். நான் நல்ல ஆக்டர்ப்பா, எனக்கு தெரியும்ப்பா அப்படின்றது நம்ம சொல்லத்தான் வேணும். அது ஒன்றும் தற்பெருமை கிடையாது. இன்னொன்று சொல்ல வரேன் சார், நம்ம யாருன்றதை முதல்ல நம்ம உணரணும். அந்த உண்மையான விஷயத்துக்காக பொதுமக்கள் கிட்ட போய் நம்மளை பத்தி அது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயம், அந்த ஆக்டர்ன்ற திறமையே இல்லாம ஒருத்தன் ப்ரொபகண்டா பண்ணா இத்தனை 150 சேனல்ஸ் வந்திருக்காது, எனக்கு இன்டர்வியூஸ் வந்திருக்காது. சரி, ஓகே. மஹி நஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, வா தலைவா வா தலைவா, நீ நடி தலைவா, ரசிகர் மன்றம் வேலையா நான் பாத்துக்கிறேன். திவாகர் சஞ்சய் ராமசாமி தலைமை ரசிகர் மன்றம், பவானி சாகர் ஒன்றியம், புஞ்சை புளியம்பட்டி. உங்களுக்கு வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறாரு. அது நிறைய பேர் போட்டுட்டு தான் சார் இருக்காங்க. நான் லைவ்ல வர்றப்பையும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரில நாங்க ரசிகர் மன்றம் இருக்கோம், கனடால ரசிகர் மன்றம் இருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுல இருந்து இந்த மாதிரி ரசிகர் மன்றம், திருச்சி ரசிகர் மன்றம் போடுறாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா பக்கமும் நம்ம எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிட்டோம். பிக் ஸ்கிரீன் போறதுக்கு முன்னாடியே மக்களை வந்து அவ்வளவு சம்பாரிச்சிருக்கோம். பேட் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன். பேட் கமெண்ட் போனவரே ஏதோ ஒரு பில்லான ஏதோ ஒரு ஐடி, அவரை பிளாக் பண்ணியிருந்தேன். அவரே ஃபோன் பண்ணி, சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களோட வீடியோ பார்த்தா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும், தயவு செஞ்சு இந்த பிளாக் எடுத்து விடுங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க. பேட் கமெண்ட் போடுறவங்களுமே அதுக்காக இதுன்னு இல்லை சார். ஒரு சிலர் ஏதோ ஒரு மென்டாலிட்டியில் போடுறாங்க. இப்போ இவர் மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். கனடா ரசிகர் மன்றம் போடுவாங்க, ஸ்ரீலங்கான்னு போடுவாங்க, பிரான்ஸ்னு போடுவாங்க, தஞ்சாவூர் பார்த்துருக்கேன், திருவாரூர் பார்த்துருக்கேன், அப்புறம் வேற என்ன திருவண்ணாமலை பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையுமே சார் ஒன்றும் இல்லை. இப்போ வந்துகிட்டு இருக்கப்பயே ஒருத்தர் வந்து செல்ஃபி எடுத்தாரு. எங்கள் ஏரியா ஃபுல்லாக அவங்களுக்காக வெறித்தனமான ஃபேன்ஸாக இருக்காங்க தலைவா. இன்னொருத்தர், யோ ரோடு ஓரமா டீ குடிச்சிட்டு இருந்தேன், வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், டீயை டக்குன்னு துப்பிட்டு அங்கேயே சிரிச்சிட்டு இருக்கேன், என்னைய பாக்குறவன் எல்லாம் சிரிக்கிறான்யா, தமிழ் அன்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. போன நம்ம இன்டர்வியூ அது ஓப்பனா சொல்லவா, இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு இன்டர்வியூக்கு வந்தாங்க. இன்டர்வியூ பண்றப்ப எல்லாருமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு, இது உண்மையான நடந்த விஷயம் சார். அவங்களுக்கு சிரிச்சு சாப்பிட்டது எல்லாமே வாமிட் எடுத்துட்டாங்க. சிரிச்சு சாப்பிட்டதெல்லாம் வாமிட் எடுத்துட்டாங்க. இன்டர்வியூ எடுத்துட்டு ஆங்கர் ஓடிட்டாங்க. என்னடா ஆங்கர் ஓடிட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு பயம். வாமிட்னோடனே எனக்கு இதாயிருச்சு. ஏன்னா வாமிட்னா உடம்பு சரியில்லையா என்னன்னு கேட்டேன். எல்லாருமே என்ன வயிறு ஒழுங்க சிரிச்சாங்க சார். சாப்பிட்டது எல்லாமே வெளியில வந்துருச்சா. அப்ப யாரையாவது வாந்தி எடுக்க வைக்கணும்னா உங்க காமெடியை போட்டா போதும். அப்படி இல்லை சார். அவங்க இல்லை, இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் நடந்திருக்கு. நான் ஒரு பேஷண்ட் மதுரையில பூலாம்பட்டி சார், கிராமம் உள்ள கருவனூர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன் ஒரு பையனுக்கு. அந்த பையனுக்கு கால் எலும்பு உடஞ்சிருச்சு. அப்போ அவங்க அண்ணி வந்து பிரெக்னன்சி ஸ்டேஜில் இருக்காங்க. அப்போ பிரசவ வழியில் இருக்கிறப்ப வீடியோ கொண்டு போய் காமிச்சாங்களா, சிரிச்சு நல்லா ஈஸியாக சுகப்பிரசவம் ஆயிடுச்சான். ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது பாருங்க. அதான் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு 3 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. 3 நாள் கழிச்சு அந்த பையனை ட்ரீட்மெண்ட் போனேன். அப்போ அந்த பையன் சொல்கிறான், சார் இந்த மாதிரி எங்கள் அண்ணி வந்து உங்கள் வீடியோ பார்த்து சிரிச்சு சூப்பர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கன்றாங்க, குடும்பமே நாங்கள் ஃபேன் ஆகிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல. இப்போ ஆனால் நடந்தது சார். என்னை ஒருத்தவங்க ஆங்கர் எடுக்கிறாங்க, இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே சிரிச்சு வாமிட்டே உண்மையிலே எடுத்துட்டாங்க சார். ஆங்கர் கூட்டுவாங்கன்னா இல்லை, அவங்க வாமிட் எடுத்து கொஞ்சம் இதாக இருக்காங்க, தண்ணி நீ குடிச்சிட்டு வரட்டும் அப்படின்னாங்க. ஆனால் எல்லா பேருக்குமே அவ்வளோ சிரிப்பு. எனக்கு இங்கிட்ட இந்த ஆங்கருக்கும் சிரிப்பு, அந்த ஆங்கருக்கும் சிரிப்பு. இதெல்லாம் ஒரு நேச்சுரல் லாப் சார். அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? கடவுளுக்கு சார். ஹீரோஸே சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. சீரியஸா வந்து ஹீரோஸே தனுஷனாவே எத்தனை படத்துல வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. சிரிப்பு வைக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ஹீரோவுமே ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க, கிடைக்காது சார். சிரிக்க வைக்கிறது தான் சார் ஹீரோயிசமே. நாங்கள்லாம் டியூஷன் படிக்க போவோம், மேக்ஸ் டியூஷன் சென்டர்னு சொல்லிட்டு. அதில் என்ன மாதிரி நாங்கள் 2-3 பசங்க இருப்போம். மற்ற பசங்களும் அதான் இருப்பாங்க. நாங்கள் எல்லா பேரையும் நாங்கள் அப்படியே கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்போம்ல. ஸோ எல்லா பசங்க பொண்ணுங்களோட முகமும் எங்கள் மேலே தான் இருக்கும். அது ஒரு ஹீரோயிசம், சிரிக்க வைக்கிறது. சிரிப்பாங்க, ஆனால் லவ் பண்ண மாட்டாங்களே. ஏன் சார்? அப்படிப்பட்டவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பெரும்பாலும் பெண்களுக்கே சார் கொஞ்சம் உங்களுக்கு சைக்காலஜி நல்லா தெரியும். ஆமா, பொண்ணுங்களுக்கு வந்து நான் பெண்களுக்குமே சொல்ல வரேன். நீங்க ஓப்பனா சொல்லவா சார், சில காலேஜில் இருக்கும் பசங்க இல்லாம இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பசங்க இல்லாம டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் தப்பா கிடையாது. பசங்க இருந்தாங்கன்னா சார் அவங்க வந்து ஒரு துருன்னு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி துருன்னு இருக்கிற பசங்களை தான் 50 பேருக்குமே பிடிக்கும். இப்போ நாங்களாம் காலேஜ் லைஃப்பை தாண்டி தானே சார் வந்திருக்கோம். நிறைய ரசிகர்கள். உங்களுக்கு எத்தனை ப்ரொபோசல் சார் இது வரைக்கும் வந்திருக்கும்? எப்போ சார்? காலேஜ்லையா? எங்கே சார் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்காக டைரக்டா வந்து ப்ரொபோஸும் வரும் சார். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த டச் அந்த மாதிரி தொடர்புகளை துண்டிச்சுக்கிறோம். ஏன் நம்ம அந்த எய்ம்ல இல்லைன்னா சார் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் படித்து முடிச்சுட்டு எனக்கு நிறைய லட்சியம் இருந்துச்சு சார். படித்து முடிக்கணும், சம்பாதிக்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அதை பண்ணணும். படித்து முடிச்சோடனே நீங்கள் கல்யாணம் பண்ணால் அது எப்படி இருக்கும்? ஏன் சொந்தத்திலே நம்மளை தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களே படிப்பே முடியல, இப்போயே எங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிறோம், அந்த மாதிரிலாம் பேச்சுக்கள் டாக்ஸ் எல்லாம் வந்துச்சு. நிறைய ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வரத்தான் செஞ்சுச்சு தெரிஞ்சவங்களே. அதான் ஓகே சார். ஒரு இல்ல அப்போ வந்து என்ன ஆவாங்க, மெச்சூர் ஆனவங்க, ஆக நம்ம அடுத்த லைஃப்ல போகணும். இல்ல சார், உங்களுக்கு ஒரு 30க்கு இப்போ உங்களுக்கு ஏஜ் என்ன சார்?
இப்போ 35 சார். 30க்குள்ளே மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நீங்க அப்ப கூட அதை நோட் பண்ணி எதுவும் பண்ணலையா சார்? அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசனால தள்ளி போகும் சார். அது எல்லா ஓகே விஷயத்தையும் நம்ம ஓப்பனா போய் ஷேர் பண்ணிக்கிட்டு ஓகே 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 அந்த ஆமா 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 understand. பல காரணங்கள் ம். இருக்கும். பட் எல்லாமே நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக தான் ஆனா அமைஞ்சிருக்கு. நீங்க ப்ளஸ்ஸாக தான் ம், அமைஞ்சிருக்கு. நல்லா நீங்க தெரிஞ்சுக்காங்க. நாங்க சுற்று வட்டாரத்திலேயே சொந்தத்திலேயே எனக்கு பொண்ணு கொடுக்க தான் எல்லா பேரும் ரொம்ப ஆசைப்பட்டது, பிரியப்பட்டது. சில காரணங்களால தட்டி போகிறது தட்டி போக சார் செய்யும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்லேயுமே அப்படி தான். யாருமே உங்களுக்கு துருதுருன்னு இருக்கவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கத்தான் செய்யுமே தவிர யாருமே அதை தப்பாக எடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் நம்ம காலேஜ் போலாட்டி என்னோட கிளாஸ்மேட் பொண்ணுங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. என்னடா அது என்ன காணாமே, எதுக்குன்னா கலகலன்னு இருக்கும் சார், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து இது எல்லாருக்குமே பிடிக்கிறது. ஏன் மேடமே சில நேரம் எங்கே என்ன ஆளை காணாமே வாழை காணாமே இருந்திருந்தா ஒரு இது பண்ணுமே. டியூஷன் படிக்கிறப்பையும் அப்படிதான். சார் ஆக்சுவலா போன இன்டர்வியூல வந்து நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு இத்தனைக்கும் அதை நம்ம ஃபன்னா தான் பண்ணியிருப்போம். ம். இந்த ஆங்கர் என்ன சிரிக்காமே உட்காந்துருக்காரு, எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துரு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. கமெண்ட் போட தான் சார் செய்வாங்க. இல்ல 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 ரியாலிட்டி சொல்றேன், நான் உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தேன். ம். இப்ப நானே சொல்றேன்ல, என்ன எடுத்த இன்டர்வியூ ஒரு ஆங்கர் எடுத்தாங்க. எடுத்துக்கிட்டே இருந்தப்ப சிரிச்சு அவங்களுக்கு வாமிட்டே வந்துருச்சு. சாப்பிட்ட மதியானம் அவங்க வந்து இன்னொன்னு சொன்னாங்க சார். அதுதான் எனக்கு இதா இருந்துச்சு. மதியானம் சாப்பிட்டது எல்லாமே எனக்கு வெளியே வந்துருச்சு. இப்ப இந்த அப்ப இது என்ன ஒரு தப்புன்றேன். அதாவது என்னன்னா இல்ல சார் இருங்க, இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே வந்து சீரியஸா கொண்டு போலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல. நானும் ரொம்ப நேரமா வந்து சிரிக்காம கண்ட்ரோல் பண்ணேன். நீங்க வாந்தி எடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாலே முடியல. நம்ம நார்மலாவே போயிரும். சீரியஸ் இன்டர்வியூ போனது இல்ல மாறிடுச்சு. சார், உண்மையை தானே சொல்றேன். நம்ம சொல்றது எல்லாமே நேச்சுரல் தானே. அவங்களும் இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க. அவங்களுக்கும் அங்க நடந்த ஒரிஜினல் விஷயங்கள்லாம் தெரியும். ஓகேங்களா? உண்மையிலே அவங்க சிரிச்சது, வாமிட் எடுத்தது, இதுல என்ன அதான் நான் சொல்ல வேணேன். ஹீரோவே வந்து சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வராது. சீரியஸா சார், நான் என்னோட பர்சனல் அட்வைஸா சொல்றேன். நீங்க வந்து ஆக்டர் திவாகர் என்ன சார் சவுண்டு என்ன சார் சீரியஸா கொண்டு போலான்னு போய் காமெடியில முடியுது. நீங்க வந்து ஒரு ஆக்டரா ட்ரை பண்றதை விட சீரியஸா காமெடினா ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இல்ல சார், அதான் நான் சொல்ல பிரைட் வரேன். ஃபியூச்சர் இருக்கு. ஒரு சீரியஸ்லி விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். ஹீரோயிசம்ன்றது வந்து வெறும் ஹீரோயிசம் முகத்தை வச்சுக்கிட்டு அப்படின்றது இருக்காது. கண்டிப்பா 50% காமெடி, 50% ஹீரோயிசம் தான் ஜெயிக்கும். ரஜினி சாரே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு கீழே இறங்கி ட்ரௌசர் போட்டு என்ன சொல்ல வர்றது, இது மாதிரிலாம் நடிச்சு லூஸ் மாதிரிலாம் நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. நல்லா நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு லாஜிக் இருக்கு சார். சீரியஸா சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீரியல்ல நடிச்சவங்கள சினிமால அதிகமா வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்க. சீரியல்ல நடிச்சவங்கள ஆமா அதெல்லாம் இல்ல சார். சார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சீரியல் நடிச்சு பெரிய பெரிய ஆக்டரானவங்களும் இல்ல இருக்காங்க. ஆயிருக்காங்க. ஆனா அதிகமா வந்து எடுக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா மக்கள் வந்து சின்ன திரையில அவங்கள பார்த்து பழகிட்டாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய திரையில பார்த்தாலும் அந்த சினிமேட்டிக் உள்ள ஒரு வர விஷயம் மாட்டாங்க. தெரியுங்களா? கதைக்குள்ள வர மாட்டாங்க. சினிமாவே ஒரு கேம்லிங். ஓகேங்களா? யாருக்கு என்ன நேரத்துல ராசி எப்படி தூக்கிடும்னு யாருக்குமே தெரியாது. நீ சொன்னாப்ல சின்ன திரையோட போனவங்களும் சார் இருக்காங்க. நான் ராசி பத்தி எல்லாம் வரல. இல்ல உண்மை அதுதான் சார். இதே ஒரு கேம்லிங் சினிமேட்டிக்க தான். பத்தி வரேன். இருங்க. சினிமா தான் நான் சொல்ல வரேன். சினிமாவே ஒரு கேம்லிங் தான் சார். சரி இருங்க சார். நான் அதாவது இப்போ ஒரு உங்களை வந்து நிறைய பேர் மக்கள் வந்து பார்த்து ரசிச்சு சிரிச்சு பழகிட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஹீரோ அதுதான் நான் சொல்ல வரேன் இல்லையா? நீங்க சீரியஸா இல்ல பண்ணீங்கன்னா சார், ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். நான் சார் எல்லாமே நான் காமெடியே பண்ணது இல்லையே. நிறைய சீரியஸ் இல்ல சார், நீங்க சீரியஸா பண்றதுதான் காமெடியா இருக்கு. இல்ல சார், இல்ல சார். அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 படத்துல தனுஷ் இப்ப கூட லேட்டஸ்டா போட்டேன். ஒரே வீடியோவை ஒரு ஆள் ஒரு தடவை பார்த்தா 2 தடவை பார்த்தா போர் அடிச்சிடும். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நாங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்கோம் சொல்றாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ். நான் ரோட்ல நடந்து போனா அண்ணா நீங்க தனுஷ் பண்ண மாதிரி பண்ணீங்க எனக்கு சிரிப்பா இருந்துச்சுலாம் சொல்லல. ஆனா நாங்க கண்ணீர் விட்டு அழுதுருக்கோம் அதை பார்த்துட்டு. ரோட்ல ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்டா மதுரையில நடக்க வச்சுட்டு இருக்கேன். அப்ப சின்ன சின்ன பசங்க அவங்க டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. என்னன்னா அவங்க கிளாஸ்மேட் பொண்ணு உங்களோட தீவிர ஃபேன். உடனே வீடியோ கால் அடிக்கிறாரு. வீடியோ கால் எடுக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களை பார்த்து உங்களோட ஆக்டிங் தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சு. ஓகேங்களா? எத்தனை தடவை நாங்கள் அழுதுருக்கோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது நடக்கும் சார். ஏன்னா நம்மளே பார்த்துட்டு சில நேரம் என்னோட ஆக்டிங்கே பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. சார் அதெல்லாம் தனுஷ் படம்லாம் அதாவது காமெடிக்கு பேசலாம், எல்லா விஷயங்கள் இருக்கு சார். எனக்கே சில விஷயங்கள் நடிச்சதை பார்த்து கண்ணு கலங்கும். எவ்வளோ நம்ம உயிரை நடிச்சிருக்கோம். இப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலே வந்து அது சொல்றது எல்லாமே உண்மைதான். உண்மை எது பொய் எதுன்றது எனக்கு தெரியும். நிறைய பேர் எங்க பாருங்க சார் சீரியஸா பண்றப்ப அழுதுருக்காங்க. அதெல்லாம் ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம் சார். சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சீன். இப்ப நான் உண்மையிலே உருகிட்டேன் சார். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். தேங்க்யூ சார், எங்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. திவாகர் அவர்களுடைய மறுபக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய முற்பட்டோம். ஆனா திவாகர் அவருடைய இயல்பு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.